கிறிஸ்தியேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதரன் சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம் அன்பின் தேவனுடைய நாமத்தினாலும் அன்பின் கர்த்தருடைய நாமத்தினாலும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த ஒரு மாலை நேர கூடுகையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த ஒரு நாளிலும் கூட மீண்டுமாக அநேக நாட்களுக்கு பிற்பாடு நம்ம ஓமைகள் பற்றின பாடத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஓமை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நன்கு தெரிந்த நல்ல சமாரியன், குட் சமாரிட்டன் பற்றின ஓமை தான் நம்ம பார்க்க போறோம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. அப்ப அதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் ஆயிட்டதுனால இப்போ ஒரு ஓமை ஸ்டடி நம்ம பண்றப்போ சில விஷயங்களை நம்ம மனதில் வைக்கணும் இல்லைங்களா? இப்போ என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ, ஓமை அப்படின்றது ஓமை படிக்கிறப்போ மேலோட்டமா ஒரு பொருள் தரும், அதுல ஒரு நீதி இருக்கும், அது ஒரு போதனை நமக்கு போதிக்கும். அதோடு இல்லாம அதுக்குள்ள நம்ம சென்று பார்க்கிறப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை பற்றின ரகசியங்களையும் உலகம் தோற்றத்திலிருந்து மறைக்கப்பட்ட பல்வேறு ரகசியங்களும் ஓமைகளால தான் பேசி இருக்கிறாரு. தெய்வீக திட்டத்தின் மாபெரும் ரகசியங்களை தான் ஓமைகளாக பேசியிருக்கிறார். அப்படின்றப்போ அந்த ஓமையை நம்ம ஆழ்ந்து படிக்கிறப்பதான் அது நமக்கு தெரியும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. சரி, இப்ப அந்த வரிசையில பார்க்கிறப்போ நல்ல சமாரியன் பற்றின ஓமையில இன்னைக்கு நமக்கு மேலந்து வாரியா இருக்கிற காரியங்கள் என்ன, அப்புறம் அதுல என்ன தெய்வீக திட்டத்தின் மாபெரும் ரகசியம் அடங்கி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அன்பு சகோதரன் சகோதரிகள். நம்ம வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 37 வரைக்கும் இருக்கிற வசனங்கள்ல இந்த ஓமை அடங்கியிருக்கு. சுவிசேஷகர் லூக்கா மட்டும்தான் இதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. வேற எந்த சுவிசேஷகர்களும் இந்த ஓமையை பதிவு பண்ணல அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம் அந்த சகோதரன் சகோதரிகளே. சரி, இப்ப வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 37 வரைக்கும் இருக்கிற வசனங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 37 வரை. அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதி இருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றீராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். கிறிஸ்தியேசுவுக்குள் பிரியமான அன்பு சகோதரன் சகோதரிகளே, அப்போ இதுதான் ஓமை. ஓமையோட பின்னணி மற்றும் ஓமை நம்ம பார்த்துட்டோம். அப்போ ஓமை பார்க்கிறப்போ அந்த ஓமையில நிறைய அடையாளங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அப்ப அந்த ஒவ்வொரு அடையாளமும் ஒவ்வொரு ஆவிக்குரிய அர்த்தங்களை கொண்டதா இருக்கும். அப்ப இந்த ஒரு ஓமையில நல்ல சமாரியன் பற்றின இந்த ஒரு ஓமையில நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, கர்த்தர் ஓமையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மனிதன் இருக்காரு, அவர் ஒரு பட்டணத்துல இருந்து இன்னொரு பட்டணத்துக்கு போறார். அப்ப அந்த மனிதன் யாருன்னு குறிப்பிடப்படலை, பட் அவர் எருசலேமில இருந்து எரிகோவுக்கு போறதா குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி அவர் போகிறப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப கள்ளர் கையில் அகப்படுறாரு. கள்ளர் கையில் அகப்படுறப்போ அந்த கள்ளர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவரோட வஸ்திரங்களை உறிஞ்சுக்கிறாங்க. வஸ்திரங்களே அவங்க உறிந்து கொண்டு அவரை காயப்படுத்தி குற்றுயிரா விட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப முதல்ல அந்த வழியா யார் வராங்கன்னா, ஒரு ஆசாரியன் வராரு, அதுக்கப்புறம் ஒரு லேவி வராரு, அதுக்கப்புறம் ஒரு சமாரியன் வராரு. இவங்க 3 பேர்ல ஆசாரியனும் லேவியும் அவரை பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடுறாங்கன்னு விலகி, சமாரியன் மட்டும் வந்து கிட்ட வந்து அவரோட காயங்களை பார்த்துட்டு அதுக்கு எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து அவரோட தன்னோட சுய வாகனத்துல ஏற்றி பக்கத்துல இருந்த ஒரு சத்திரத்துல போய் விட்டுட்டு அவரை கேர் பண்ணிக்க சொல்லிட்டு திரும்ப அடுத்த நாள் காலையில் அவர் கிளம்பி போகிறப்ப 2 பணமும் கொடுத்து
அவரை நீங்க கேர் பண்ணிக்கோங்க, ஒருவேளை இதுக்கு அதிகமா தேவைப்படுச்சுன்னா நான் திரும்பி வருவேன், திரும்பி வர்றப்ப அதுக்காகிற செலவை மீதியாகிற செலவை நான் கொடுத்துறேன், பட் எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் இப்ப இவங்க 3 பேர்ல அவனுக்கு பிறனா இருந்தது யார் அப்படின்னு கேட்டா அதையும் திரும்ப அந்த ஜனங்களிடமே இல்ல அந்த நியாயசாஸ்திரியிடமே கேட்கிறப்போ அப்ப அவருக்கு உத்தரவு செஞ்ச சமாரியன் தான் அப்படின்னு அங்க சொல்றாங்க. அப்ப அது மாதிரி நீங்களும் போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டு முடிக்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. சரி, இப்ப இந்த ஊமையை ஏன் கர்த்தர் பேசணும்? எந்த ஊமையை பார்க்கறதுக்கு முன்னாடியும் அதோட பின்னணி என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? அப்பதான் அந்த ஊமை என்ன நோக்கத்திற்காக பேசப்பட்டது, அப்ப அதுல இருக்கிற பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் என்ன அப்படின்றத நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்னா புரிஞ்சுக்க முடியும் அன்பு சகோதரன் சகோதரிகளே. சரி, இப்ப என்ன பின்னணியில பேசப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ அதான் லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 29 வரைக்கும் இருக்கிற வசனங்கள் இருக்கு. ஏன் பேசினாரு, எப்படி உருவாச்சு இந்த சூழ்நிலை அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ இப்போ நியாய சாஸ்திரி ஒருத்தர் இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறப்போ அங்க வெகு ஜனங்கள், சாதாரணமான ஜனங்கள் இருக்காங்க, அவரோட டீச்சர்கள் இருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து இவரோட பேச்சில ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கணும்னு அங்க எப்பொழுதுமே யாரும் இருந்திருக்கிறாங்கன்னா நியாய சாஸ்திரிகள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், மற்ற மத தலைவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்காரு, ஒரு செர்மன் அங்க பிரசன்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ கூட்டத்துல இருந்து இப்போ ஒருத்தர் எழுந்திருக்கிறார். அவர் எழுந்திருக்கிறார். அவர் தன்னை நியாயசாஸ்திரின்னு சொல்லிக்கல. நம்ம கரெக்டா அந்த வசனத்தை படிச்சோம்னா அவர் தன்னையே நியாயசாஸ்திரின்னு சொல்ல, சுவிசேஷகர் பதிவு பண்றப்போ ஒரு நியாயசாஸ்திரி எழுந்திருந்து அப்படின்னு தான் பதிவு பண்றாரு. இப்ப எழுந்திருந்து இப்ப அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க போதகரே அப்படின்னு அங்க கேட்கறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? சோ அதான் 25வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவனை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். பார்த்தா அவரை சோதிக்கும்படிக்கு இல்லைங்களா? அப்ப நியாயசாஸ்திரி ஒருத்தர் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படிக்கு, அப்போ இவர் நிஜமாலுமே அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு அவர் கேட்கல இல்லைங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன் கேட்டிருப்பார், போதகரே நான் பரலோக ராஜ்யத்துல இருக்க இல்ல நித்திய ஜீவன சுதந்திரிக்க நான் என்ன பண்ணணும்? அங்க இந்த மாதிரி எந்த ஒரு கசப்போ இல்ல வேற எந்த விதமான தவறான நோக்கமோ இல்ல அந்த ஐஸ்வர்யமான வாலிபன் கேட்டதுல. ஆனா இங்க பர்டிகுலரா இந்த நியாயசாஸ்திரி எழுந்து கேட்கிறப்போ அவரை சோதிக்கும் படிக்கு அப்படின்னே சுவிசேஷகராங்க பதிவு பண்றதை நம்ம பார்க்கிறோம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. அப்போ இப்படி கேள்வி கேட்கிறாரு, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு அவரு கேட்கிறார். அப்ப இப்ப எந்திரிச்ச உடனே அவர் பேசுற தொனி, அவர் கேட்கிற கேள்வி, இதுலயே கர்த்தர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா புரிஞ்சிருப்பாங்க அவர் யாரு தான், ஒரு நியாயசாஸ்திரி தான் புரிஞ்சிருப்பார் இல்லைங்களா? அப்போ அதுக்கு தெரிஞ்சதுனால கர்த்தர் திரும்ப கேட்கிறாரு, அதான் நீங்க நியாயப்பிரமாணத்துல என்ன எழுதியிருக்கு, நீங்க வாசிச்சிருக்கிறது என்ன அப்படின்னு திரும்பி கர்த்தரே கேட்கிறார். ஏன்னா உங்கள்ட்ட என்ன பண்ணல கர்த்தர் அப்படின்னா அதுக்கான பதில நேரடியா சொல்லாம, நீங்களே ஒரு நியாயசாஸ்திரி தானே, நியாயப்பிரமாணத்தை நீங்க பல தடவை வாசிச்சிருப்பீங்களே, நியாயப்பிரமாணம்லாம் உங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கும்ல, நீங்க என்ன வாசிச்சிருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு அவரு கேட்கிறாரு. கேட்ட உடனேயும் நியாயசாஸ்திரி அப்படின்றவரு பொதுவாவே இஸ்ரேலோட சமூகத்துல நம்ம பார்க்கிறப்போ பரிசேயர்கள், சதுசேயர்கள் இவங்க எல்லாம் இருக்காங்க. இவங்களுக்கும் மேல இருக்கிற நிலைமையில இருக்கிறவங்க தான் நியாயசாஸ்திரிகள். அப்ப பொதுவாகவே அந்த ஒரு யூத சமூகத்துல மிக உயர்ந்த நிலைமையில இருக்கிறவங்க தான் யாருன்னா இந்த நியாயசாஸ்திரிகள் அன்பு சகோதரன் சகோதரிகளே. அப்ப இப்ப இப்படிப்பட்ட ஒரு நியாயசாஸ்திரிகளோட அவர் அந்த நிலைமையில இருக்கிறப்போ முதல்ல இந்த நியாயசாஸ்திரி யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். நியாயப்பிரமாணத்துல அவரு எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப முதல்ல நியாயசாஸ்திரி யார் அப்படின்றதுக்கு முன்னாடி முதல்ல பரிசேயர்கள் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல பரிசேயர்கள் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ இவங்க யாருன்னா அந்த இங்கிலீஷ்ல பாரிசி அப்படின்னு வரும். பாரிசி அப்படின்ற இங்கிலீஷ் வார்த்தைக்கு மீனிங் என்னன்னா செப்பரேட்டிஸ்ட் அப்படின்னா பிரிந்திருப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ பிரிந்திருப்பவர்கள் அப்படின்னா பிரிந்திருக்கிறது அல்லது பிரித்து வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ பரிசேயர்கள் தங்களை என்னன்னு எண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ அவங்கதான் இஸ்ரேலுடைய அந்த ஒரு சமஸ்த ஜனங்கள்ல இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த ஜனம்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. இவங்க ஏன் அப்படி தங்களை நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்குன்னு ஒரு பிரின்சிபல்ஸ் இருந்தது. அது என்ன பிரின்சிபல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ நியாயப்பிரமாணத்தை தேவன் யாருக்கு தான் கொடுத்துட்டாங்க, மோசைக்கு கொடுத்துட்டாங்க. கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் என்ன பண்ணப்பட்டிருந்தது, எழுதப்பட்டிருந்தது இல்லைங்களா? மோசே தேவன்கிட்ட நியாயப்பிரமாணத்தை வாங்கி சீனாய் மலையில அவர் எழுதி அது என்ன பண்றாருன்னா கீழே கொண்டு வரதை நம்ம பார்க்கிறோம். கொண்டு ஜனங்களுக்கு அங்க கொடுக்கறத பார்க்கிறோம். இப்படி மோசே எழுதின சட்டங்கள் இல்லாம
சில சட்டங்களை அவர் வாய் வழியா சொல்லியிருக்கிறதாகவும், வாய் வழியா யாருக்கு, யோசுவாக்கு சொல்லியிருக்கிறதாகவும், திரும்ப யோசுவா அதை மூப்பர்களுக்கு சொல்லியிருக்கிறதாகவும், திரும்ப மூப்பர்கள் அதை ஆலயத்தில் இருந்த ஆசாரியர்களுக்கு, குறிப்பா அந்த ஆலயத்துல இருந்து ஒரு 120 ஆசாரியர்களுக்கு சொல்லியிருக்கிறதாகவும், அது அந்த அந்த கொள்கைகளை அடுத்தடுத்து அவங்க கொண்டு வந்ததுதான் நாங்க அப்படின்னு வாய் வழியாய் வந்த சில பிரமாணங்களையும் தெரிந்து வைத்திருக்கிறது நாங்க தான் அப்படின்றதையும், அது ஏன் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா நாங்க தான் இந்த சமஸ்த யூத சமூகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த ஜனம் அப்படின்றதாகவும் அவங்க கருதி, அதனாலதான் அவங்க சாரசி, பிரித்தெடுக்கப்பட்ட செப்பரேட்டிஸ்ட், பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த ஜனம்னு தங்களை சொல்லிக்கொண்டு அவங்க 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 என்ன ஸ்பெஷல் மத்த யூத சமூகத்துல இருக்கவங்கன்னா, எல்லாருக்கும் இப்ப என்ன தெரியும், எழுதப்பட்டிருக்கிற நியாயப்பிரமாணம் யூத சமூகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா, ஏன்னா அது எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா அது தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க அவங்க எல்லாருக்கும் அது அவங்களும் சகஜமான ஒரு யூத ஜனம் ஆயிடுவாங்க. பட் என்ன இவங்க பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் அப்படின்னா, எழுதப்படாம மோசே சில வாய் வழியாய் சில சட்டங்களையும் தேவன் மோசே கொடுத்திருக்கிறாங்க. மோசே யோசுவா கொடுத்து, யோசுவா நியாயாதிபதிகளுக்கு கொடுத்து, அவங்க திரும்ப ஆசாரியர்களுக்கு கொடுத்து, அதை தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரே கூட்டு ஜனம் நாங்க தான். அப்ப நாங்க தான் இந்த இஸ்ரேலை வழிநடத்துறதுக்காக ஸ்பெஷலா அழைக்கப்பட்ட பரிசுத்த ஜனம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தவங்க தான் இந்த பரிசேயர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதரன் சகோதரிகளே, அதனாலதான் அந்த யூத சமூகத்துல இந்த தேவாலயம் சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களும், அந்த தேவாலயத்தை சார்ந்து இருக்கிற ஜனங்கள், அவங்கள்ட்ட இருந்து வர்ற காணிக்கைகள், இது எல்லாத்தையும் வைத்திருக்கிறதா யாரோட வேலை அப்படின்னா பரிசேயர்களோட வேலை. அன்பு சகோதரன் சகோதரிகளே, இதுதான் டிஃபரன்ஸ். இவங்கதான் பரிசேயர்கள். சோ இப்படி அவங்க ஸ்பெஷல் பீப்புளா, ஒரு செப்பரேட்டிஸ்ட், பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த ஜனமா தங்களை காண்பிச்சுக்கிறதுனாலையும், அதனாலதான் அவங்க கிட்ட காணிக்கைகள் எல்லாம் போதும். அந்த காணிக்கைகள்ல இருந்து அவங்க தேவாலயத்தினுடைய காரியங்களையும் மற்ற காரியங்களையும் பார்க்கிறதா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம இப்படி பார்க்கிறப்போ தேவன் நிஜமாலுமே அப்படி ஏதாவது கொடுத்திருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா இல்ல அப்படின்றதுதான் உண்மை. அன்பு சகோதரன் சகோதரிகள், ஏன்னா அப்படி ஏதாவது கொடுக்கப்பட்டிருந்தா நிச்சயம் எங்க பதிவாயிருக்கும்னா வேதத்துல ஏதாவது ஒரு இடத்துல பதிவாயிருக்கும் இல்லைங்களா. ஆனா அப்படி எங்கேயுமே பதிவு செய்யப்பட்டதா இல்ல. அப்ப தேவன் இஸ்ரேலுக்கு கொடுத்தது நியாயப்பிரமாணம் மட்டும்தான். வாய் வழி பிரமாணம் அப்படின்றது பரிசேயர்களோட நம்பிக்கை மட்டுமே. அன்பு சகோதரன் சகோதரிகளே, அப்போ அப்படி பரிசேயர்களோட நம்பிக்கை அப்படி இருக்கிறதுனாலதான் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எழுதப்பட்டிருக்கிற பைபிள் தோல் சுருள்ல தானே எழுதப்பட்டிருக்கும். அது ஒவ்வொரு மொழியிலிருந்து டிரான்ஸ்லேட் ஆகி வர்றப்பயே எழுதப்பட்டிருக்கிற ஒரு விஷயமே இன்னைக்கு எவ்வளவா திரிஞ்சு வந்திருக்கு, எவ்வளவா அதுல சேர்க்கப்பட்டிருக்கு, நீக்கப்பட்டிருக்கு, எத்தனை விஷயங்கள் இருக்கு. அப்போ வாய் வழியா ஒரு பிரமாணம் இருக்கிறப்போ, வாய் வழியா உண்மையிலேயே ஒரு பிரமாணம் இருந்திருந்தா அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு வரப்போ அது மனுஷங்களோட அந்த தன்மைகள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை விஷயங்கள் அவங்க கூட்டி இருப்பாங்க, குறைச்சிருப்பாங்க. அப்ப இப்படி ஒரு ஏற்பாட்டை தேவன் கொடுத்திருப்பாங்களா அவங்க ஜனங்களுக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சா, பிராக்டிக்கலா யோசிச்சா கூட அது எந்த விதத்திலயும் லாஜிக்கா என்னவே ஆகலைன்னா செட்டே ஆகல அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதரன் சகோதரிகளே, அப்ப பரிசேயர்கள் தங்கள் வாய் வழி பிரமாணமா சொல்லிக்கிட்ட, தங்கள் வாய் வழியாய் பெற்றுக்கொண்டதா சொல்லிக்கிட்ட அனைத்து பிரமாணங்களும் ஒரு கட்டுக்கதையை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அன்பு சகோதரன் சகோதரிகளே, அதனாலதான் கர்த்தர் எப்பொழுதுமே பரிசேயர்களை பத்தி சொல்றப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 16:6. மத்தேயு 16:6 இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். பாத்தீங்களா, 12வது வசனமும் வாசிக்கலாம் அதே அதிகாரத்துல. அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிரசங்கத்திலே சொல்லியிருக்காரு, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பரிசேயர் சதுசேயர் அப்படிங்கிறவங்களோட புளித்த மாவை குறித்து நீங்க என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையா இருங்கள். அப்ப 12வது வசனத்துல அதை திருப்பி விளக்கிட்டாரு. அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து சொல்லல, இவங்களோட கள்ள உபதேசங்களை பத்தி தான் அவர் சொல்லி இருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதரன் சகோதரிகளே, அப்ப இந்த புளித்த மாவுனா நம்ம ரொம்ப அதிகமா விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நமக்கு ரொம்ப நன்கு தெரிஞ்சிருக்கிறபடி புளித்த மாவுனா எதை அடையாளப்படுத்துது, அது கள்ள உபதேசத்தை அடையாளப்படுத்து இல்லைங்களா. அந்த புளிப்பு என்னது, அது ஒரு பாக்டீரியா ஃபார்ம் ஆகுறதுனால அங்க என்ன ஆகும்னா ஒரு ஃபர்மெண்டேஷன் உருவாகும். அப்ப அது உடலுக்கு நல்லதா அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப அது உடலுக்கு எப்பவுமே என்னதுன்னா நல்லது இல்லை. ஒரு லெவலுக்கு மேல அது புளிச்சு போகிறப்போ இல்லைங்களா. அப்ப இயேசு கிறிஸ்து அடிக்கடி பரிசேயர்களை பற்றி ஜனங்களிடம் சொல்றப்போ, சதுசேயர்களை பற்றி சொல்றப்போவுமே நீங்க அவங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றதை விட அவங்களோட புளித்த மாவை குறித்து, அவங்களுடைய கள்ள உபதேசங்களை குறித்து நீங்க என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி அவங்களே என்ன பண்றாங்கன்னா சபிக்கிறார், அங்க கடிந்தும் கொள்றத நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதரன் சகோதரிகளே, இப்படி
ஜனங்களோட மத்தியில இவர்களோட தவறெல்லாம் இவர் சுட்டி காமிக்கிறதுனாலதான் இதுவே பழக்கமா இருந்திருக்கு. எப்ப அவங்க பரிசேயர்கள் சதுசேயர்கள் இயேசு கிறிஸ்து கிட்ட போனாலும் கரெக்டா என்ன பண்ணிடுவாங்கன்னா, நல்லா இவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, கர்த்தர் அவங்களே அவங்க வாயை புழக்கிறதுக்கு பதில ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு அவங்களே அவங்க சொல்லிலிருந்து இவங்க அவரை மடக்கலான்னு போவாங்க. பட் கர்த்தர் அவங்க கேட்ட கேள்வியிலிருந்தே சில கேள்விகள் எழுப்பி அவங்களை என்ன பண்ணிடுவாங்கன்னா அங்க மடக்கிடுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதரன் சகோதரிகளே, சரி, அப்ப இயேசு கிறிஸ்துவ பழிவாங்க இவங்க எப்பவுமே நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறபடி ஒரு நல்ல சமயத்தை அவங்க எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போ இப்ப இவங்க எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, இவங்களால இப்ப என்ன பண்ண முடியலன்னா ஒன்னும் பண்ண முடியல. அப்ப இப்பதான் யார உள்ள கொண்டு வராங்கன்னா நியாயசாஸ்திரி உள்ள கொண்டு வராங்க. அப்ப இந்த நியாயசாஸ்திரி யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுக்கு அவங்க பரிசேயர் சதுசேயர்களோட வாய் வழி பிரமாணங்களும் நல்லா தெரியும், நியாய பிரமாணங்களும் ரொம்ப நல்லா தெரியும். இந்த நியாய பிரமாணத்தையே கற்பிக்கிறவங்க அவங்கதான். அப்ப நியாய பிரமாணங்களையும் கற்றுத்திருந்தவங்க இவங்க சொல்றாங்க இல்லைங்களா, பரிசேயர் சதுசேயர்கள் அவங்களோட பிரின்சிபல்ஸ், அவங்களோட கொள்கைகள், அவங்க வாய் வழியா மோசையினிடமிருந்து பெற்றதாக சொல்கிற பிரமாணங்கள், இது எல்லாம் நன்கு தெரிஞ்சவங்க. அப்ப கிறிஸ்துவ நடக்கிறதுக்கு அவருடைய போதனைகள்ல அவருடைய உபதேசங்கள்ல குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளால முடியல, இனி சரியான ஒரு ஆள் யாராவது இருப்பாங்க, ஒரு நியாய சாஸ்திரியா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த சமஸ்த அந்த ஒரு சமுதாயத்திலேயே மிகச்சிறந்த ஒரு நியாயசாஸ்திரி இப்ப என்ன பண்றாங்கன்னா கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட பிரசங்கம் போயிட்டு இருக்கு. நம்ம நல்லா இந்த சீனை வந்து யோசிச்சு பார்த்துக்கலாம். ஒரு பெரிய ஒரு கன்வென்ஷன் நடந்துட்டு இருக்கு, கர்த்தர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லா கவனமும் இப்ப யார் மேல இருக்கும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மேல இருக்கு. இப்படி இருக்கிறப்போ ஒருவர் எழுந்திருக்கிறார் இல்லைங்களா. நம்ம வாசிக்கலாம் திரும்ப லூக்கா 10:25 வசனம். அந்த வசனமே பாருங்களேன், ரொம்ப அழகா அங்க கொடுக்கப்பட்டிருக்கும். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து இப்ப நல்லா கவனிக்கும். ஒரு கன்வென்ஷன் நடந்துட்டு இருக்கு, கர்த்தர் பேசிட்டு இருக்காரு, சுத்தி இருக்கிற ஜனங்கள்லாம் பின் டிராப் சைலன்ஸ் என்ன பண்றாங்கன்னா கர்த்தரோட உபதேசத்தை கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப டக்குன்னு ஒருத்தர் என்ன பண்றாருன்னா எந்திரிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா எல்லார் கவனமும் யார் மேல போகும், அந்த யார் எழுந்திருந்திருக்காரோ அவர் மேல போகும் இல்லைங்களா. இப்ப எல்லாம் திடீர்னு பாக்குறாங்க, என்ன ஏதோ சத்தம் கேக்குது, இல்ல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவர் எந்திரிக்கிறாரு. இப்ப எழுந்திருந்து இப்ப அவர் சோதிக்கும்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்க இல்லைங்களா. என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இப்ப இந்த கேள்விக்கு பதில் அவருக்கு தெரியுமா தெரியாதுங்களா நியாயசாஸ்திரிக்கு? இல்ல இவரை செட் பண்ண பரிசேயர்களுக்கு தெரியுமா தெரியாதா? நியாயப்பிரமாணத்துல அது கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? அது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரியும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா தெரியும். அப்படியே இந்த கேள்வி ஸ்பெஷலா, நித்திய ஜீவனை பெறதுக்கு நான் ஏன் என்ன பண்ணணும்னு ஏன் இந்த கேள்வியை கர்த்தரை மடக்கிறதுக்கு அவங்க கேட்டாங்க? அங்க ஒரு கொஸ்டின் வருது இல்லைங்களா. வேற என்ன கேள்வி வேணா கேட்டிருக்கலாம், ஏன் இந்த கேள்வி அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோட அநேக பிரசங்கங்கள்ல அவர் என்ன சொல்லியிருக்காருங்க, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. என்னை விசுவாசிக்கிறவன் இல்ல இந்த அப்பத்துல புசிக்கிறவன் எதை பெறுவான், நித்திய ஜீவனை பெறுவான் அப்படின்றது என்ன இருக்குன்னா அவரோட போதனையா இருக்கு. அப்போ இப்ப ஒட்டுமொத்த யூத சமூகத்தின் முன்னாடியும் அவங்க கூடியிருக்கிற அத்தனை ஜனங்கள் முன்னாடியும் இப்ப எந்திரிச்சு நிக்கிறவர் யாருன்னா நியாயசாஸ்திரி. இப்ப இவர் இந்த கேள்வி கேட்டோனையும் ஒருவேளை அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா கர்த்தர் என்ன சொல்லுவாரு, நான் தான் நித்திய ஜீவனை பெறணும்னா நீங்க என்னதான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு அவர் சொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டாங்க. அப்ப அப்படி சொல்லி இருந்தாருன்னா இவங்க என்ன பண்ணிருக்கலாம், நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுது, ஆனா நீங்க உங்களே பெருமையா சொல்றீங்களான்னு கேட்டு அந்த சொல்லலே அவர் என்ன பண்ணிருக்கலாம்னா மடக்கி இருக்கலாம். அப்போ எவ்வளவு ஹோம்ஒர்க் பின்னாடி போயிருக்கு பாருங்க, அவரை வந்து அவரோட சொல்லுல அவரோட போதகத்துல பிடிக்கிறது. அதனால இந்த கேள்வி பர்டிகுலரா அப்ப கிறிஸ்து வந்து அநேக உபதேசங்கள்ல வந்து நான் தான் தேவகுமாரன், அவர் தான் மேசியா ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற கோணங்கள்ல நிறைய காரியங்கள் பேசியிருப்பார். அப்ப இந்த உபதேசத்திலேயே அவரை விட வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவரை வந்து இந்த ஒரு பர்டிகுலர் கொஸ்டினா அங்க கேட்கறத நம்ம பார்க்கிறோம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. ஆனா கர்த்தர் நம்ம வாயிலிருந்து சொல் பிரவாதுக்கு முன்னாடியே நமக்கு அவங்க என்ன நோக்கத்துல கேட்கறாங்கன்றது யாருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா கண்டிப்பா கர்த்தருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. அதனாலதான் ரொம்ப ஞானமுள்ள நமது கர்த்தர் திரும்ப அவர்கிட்டயே ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவரோட பேச்சை அவரை வெளிப்படுத்திச்சு. அவர் யார்தான் இருக்கணும், கண்டிப்பா ஒரு நியாயசாஸ்திரியா தான் இருக்கணும். நீங்க தான் நியாயப்பிரமாணம் படிச்சிருக்கீங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஸ்காலர், நீங்க சொல்லுங்க என்ன பண்ணணும், நியாயப்பிரமாணத்துல நீங்க என்ன வாசிச்சிருக்கீங்க சொல்லுங்க நீங்க அப்படின்னு கேட்டோன்னையும் இப்ப நியாயசாஸ்திரி இப்ப என்ன பண்ணலன்னா ஃபர்ஸ்ட் இங்க பாக்குறப்போ அவரை இன்ட்ரோடியூஸே பண்ணிக்கல அவர் நியாயசாஸ்திரி. ஆனா அவரோட பேச்சிலேயே கர்த்தர் என்ன பண்ணிட்டாங்கன்னா நியாயசாஸ்திரி இன்னும் கண்டுபிடிச்சிட்டார். இப்ப கண்டுபிடிச்ச உடனேயும் இப்ப யாருக்கு இது ரொம்ப ஷாக்கா இருந்திருக்கும்னா நியாயசாஸ்திரிக்கு ரொம்ப ஷாக்கா இருந்திருக்கும். ஏன்னா நியாயசாஸ்திரி இது என்ன பண்ணிருக்கவே மாட்டாரு, எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டாரு. எப்படி இவருக்கு நான் ஒரு நியாயசாஸ்திரின்னு தெரிஞ்சது இல்லைங்களா. இப்போ நியாயசாஸ்திரி அப்படின்னு இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. நீங்க தான் நியாயப்பிரமாணம் படிச்சிருக்கீங்க, நீங்க என்ன வாசிக்கிறீங்கன்னு சொல்லுங்கன்னு. இப்ப இவரு சரியா பதில் சொல்லலைன்னா இப்ப யாருக்கு பிரச்சனை வந்துரும்னா
நியாயசாஸ்திரிக்கு பிரச்சனை வந்துடும் இல்லைங்களா. இப்ப இவர் ஏதாவது சொல்லி மழுப்ப முடியுமா, இல்ல வேற ஏதாவது பதில் பொய்யா சொல்ல முடியுமா? ஏன்னா நியாயப்பிரமாணம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா, ஒரு சக யூத ஜனங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். அப்ப இவர் இப்ப என்ன பண்ண முடியாதுன்னா எதையும் மழுப்ப முடியாது, பதில் அவர் என்னதான் ஆகணும்னா சொல்லிதான் ஆகணும். அன்பு சகோதரன் சகோதரிகளே, அப்ப நியாயப்பிரமாணத்துல என்ன வாசிச்சிருக்காருன்னு அவர் என்ன பண்றாருன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். 2 கட்டளைகள் இருக்கு. உன் முழு இதயத்தோட உன் முழு ஆத்மாவோடையும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல நீங்க அன்பு கூறுங்க, உன்னை போல நீங்க என்ன பண்ணுங்க, பிறனை நேசிங்க அப்படின்னு எழுதி இருக்கு அப்படின்னு ரொம்ப சரியா சொன்னீங்க, அதன்படி போய் செய்யுங்க அப்படின்னு இப்ப என்ன பண்ணிப்பாருன்னா கர்த்தர் அங்க சொல்லிட்டதை பார்க்கிறோம். பட் இருந்தாலும் அந்த நியாயசாஸ்திரி அவரை விட்டாரா அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ, இப்போ அவரு என்ன நினைச்சிட்டார் நியாயசாஸ்திரினா, அன்பு செய்ய நான் தயார், யார் அந்த பிறனை நேசின்னு சொல்றீங்கல்ல, யார் அந்த பிறன் சொல்லுங்க அப்படின்னு இப்ப என்ன பண்றேன்னா நியாயசாஸ்திரி கேட்கிறார். அப்ப இதுல இருந்து அவரோட மனநிலை என்ன மனநிலை வெளிப்படுதுன்னா, நாங்க அன்பு செலுத்த தயார், பிறன் அப்படின்ற வகுப்பார் யாரு அப்படின்னா, இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, எல்லாரும் அன்பு செலுத்த என்ன அன்பு பெறுவதற்கு என்ன 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 இல்லைன்னா தகுதி அற்றவர்கள் அப்படின்ற மனநிலை அவங்கள்ட்ட மேலோங்கி காணப்பட்டுச்சு. ஏன்னா அவங்க ஆயக்காரர் பாவிகள் அவங்களெல்லாம் எப்படிதான் நினைச்சாங்கன்னா, அவங்க அதே யூத சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருந்தா கூட அவங்க தீண்டத்தகாதவங்க, அவங்க பாவிங்க, அவங்க கிட்ட நம்ம சம்பந்தம் கலக்க கூடாது, அவங்கள்ட்ட ஒரு தண்ணி கூட வாங்கி குடிக்க கூடாது அப்படின்ற ஒரு நிலைமையில தான் அவங்க வைத்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதரன் சகோதரிகளே, அப்ப பிறனை நேசினா யார் இந்த பிறன் அதை சொல்லுங்க. அப்போ ஒருவேளை பரிசுத்தமா இருக்கிற ஜனங்கள்ல தான் நாங்க நேசிக்கணும் அப்படின்றத அவங்களோட கொள்கையா இருந்தது. அதனாலதான் அவங்க அவங்களோட சம்பந்தமே யாரோட தான் இருக்கும் அப்படின்னா, அந்த சமூகத்துல உயர்ந்த நிலையில இருக்கிறதாக கருதப்படுகிற பரிசேயர், சதுசேயர் மற்றும் மத போதகர்கள், சமுதாயத்துல உயர்ந்த நிலைமையில இருக்கிறவங்க, இவங்களோட தான் இருக்குமே தவிர அந்த எளிமையான ஜனங்களோட அவங்க எப்பவுமே என்ன பண்றது இல்லைன்னா சம்பந்தம் கலக்கிறது இல்லை. அதனாலதான் நியாயசாஸ்திரி திரும்ப கேள்வி கேட்கிறாரு, அந்த பிறன் யாரு அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப அந்த பிறன் யாரு அப்படின்னு கேட்கறதுக்கு தான் இப்ப என்ன பண்றாருன்னா கர்த்தர் இந்த ஊமையை சொல்ல ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதரன் சகோதரிகளே, அப்போ இந்த ஊமையை சொல்ல ஆரம்பிக்கிறப்போ ஜனங்களுக்கெல்லாம் இப்ப எப்படி இருந்திருக்கும்னா, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஏன் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்னா, இது வரைக்கும் யாராவது ஒருத்தர் இந்த யூத சமுதாயத்துல ஒரு நியாயசாஸ்திரியவோ ஒரு பரிசேயரையோ ஒரு சதுசேயரையோ எதிர்த்து கேள்வி கேட்டு முடிஞ்சிருக்குமா அப்படின்னா முடிஞ்சிருக்காரு. அவங்க சொல்றதுதான் சட்டம், அவங்க சொல்றதுதான் வேத வாக்கு, அது என்னவோ அது அப்படியே ஃபாலோ பண்ணும். ஒருவேளை ஏதாவது கேள்வி கேட்டாலும் அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்களோ அதுவே சட்டமாகும், அதுவே கட்டளையாகும், அதுதான் இவங்க ஃபாலோ பண்ணுமே தவிர ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா கர்த்தர் வந்ததுல இருந்து இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா லெப்ட் ரைட்னு வாங்குறாரு. அவங்க வச்சிருந்த பல மூட நம்பிக்கைகளை, அவங்க வச்சிருந்த தவறான கொள்கைகளை அதை அவங்க முன்னாடியே சுட்டி காமிக்கிறார் இல்லைங்களா. சோ இப்ப இத்தனையும் அவரு பண்ணிடுறப்போ இதெல்லாம் இப்ப அந்த கூடியிருந்த ஜனங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப இப்போ நியாயசாஸ்திரிகளையும் பரிசேயர்களும் ரொம்ப தைரியமா எதிர்க்கிறாரு. முதல்ல அவர் பாக்குறப்போ ஒரு ஊமை அங்க சொல்றாரு. அப்ப அந்த ஊமையில வர முதலாவது நபர் யாருன்னா ஆசாரியர். இப்ப இந்த ஆசாரியர் யாருன்னா நமக்கே தெரியும், இஸ்ரேல் அவங்க வந்து ஒரு விசேஷத்தை வகுப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவங்களோட முக்கியமான வேலை என்னன்னா ஜனங்களை தேவன்கிட்ட வழி நடத்துறது அவங்களோட முக்கியமான வேலை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதரன் சகோதரிகளே, அதே மாதிரி லேவியர்கள் பாக்குறப்போ ஆசாரியர்களை விட கொஞ்சம் மதிப்பு குறைந்தவர்கள் தான். பட் அவங்களும் ஆசரிப்பு கூடாரம் இல்ல தேவாலயம் சம்பந்தமான எல்லா டெம்பரல் விஷயங்களையும் பாத்துக்கிறவங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்ப இந்த 2 வகுப்பாருமே யாரதான் அப்படி பாக்குறாங்க அப்படின்னா தேவனோட வேலையை செய்ய ஏற்படுத்தப்பட்ட ஜனங்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதரன் சகோதரிகளே, மூணாவதா ஒருத்தர் வராரு. அவர் யாருன்னா சமாரியன். யார் இந்த சமாரியன் அப்படின்னா, அவங்க முழுசா யூதர்களும் இல்ல, முழுசா புறஜாதியும் இல்ல. அவங்க பாபிலோனியர்களுக்கும் யூதர்களுக்கும் சம்பந்தத்தினால பிறந்த புறஜாதிகள், ஒரு கலப்பின ஜனங்கள் தான் யாரு அப்படின்னா இந்த சமாரியர்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதரன் சகோதரிகளே, அதனாலதான் இஸ்ரேலர்கள் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா தீண்டத்தகாதவங்க நினைச்சாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு கலப்பினங்கள், அவங்க புறஜாதியோட சம்பந்தங்கள் இருந்தவங்க, அதனால அவங்க ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க சமுதாயத்துல இருந்து அவங்க ஒரு தீண்டத்தகாதவர்களாதான் அங்க நினைச்சதை நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதரன் சகோதரிகளே, அப்ப இயேசு கிறிஸ்து கூட தன்னோட சீசர்களை அனுப்புறப்ப நீங்க என்னன்னு சொன்னாங்கன்னா, நீங்க என்ன பண்ண வேண்டாம், சமாரியா வழியா போக வேண்டாம்னு தான் சொன்னார். ஏன்னா சுவிசேஷம் யாருக்குதான் ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா இஸ்ரேலர்கள், யூத ஜனங்களுக்கு தான் அங்க கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதரன் சகோதரிகளே, அப்ப இந்த நிலைமையில தான் சமாரியன் அங்க இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனா அவங்களுக்கும் என்ன பண்றார் அப்படின்னா அவருதான் அந்த நிலைமையில இருந்த அவருதான் இரக்கம் காட்டுகிறாரு, அன்பு செய்கிறார். அன்பு சகோதரன் சகோதரிகளே, அப்ப அந்த சமாரியன் தான் யாருன்னா உனக்கு பிறன். நீ யாரெல்லாம் தீண்டக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, நீங்க யாரையெல்லாம் அவங்க அன்பு பெறுவதற்கு தகுதி அற்றவங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் சுத்தமற்றவர்கள் நீங்க நினைக்கிறீங்களோ
அவங்கள்ட்ட போய் நீங்க என்ன பண்ணுங்க, அன்பு செய்யுங்க. அதுதான் கர்த்தர் இந்த 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 ஒரு ஊமையிலிருந்து அவங்களுக்கு சொல்ல வந்துட்ட வசனமா இருக்க ஒரு காரியமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம், அன்பு சகோதரன் சகோதரிகளே. ஏன்னா இவங்களோட கருத்து என்னன்னா, நீதியுள்ள ஜனங்களுக்கு மட்டும் அன்பு செலுத்தினா போதும் அப்படின்றதுதான் இந்த நியாயசாஸ்திரிகள், பரிசேயர், சதுசேயர் இவங்களோட எண்ணமா இருந்தது. ஆனா தேவன் ஒருபோதும் இதை என்ன பண்ணல அப்படின்னா அனுமதிக்கல. தேவன் எல்லா ஜனங்கள் மேலயும் அன்பு செலுத்துறாரு. அது போல எந்த ஏற்றத்தாழ்வும் பார்க்காம நீங்க அன்பை எல்லா மனிதர்களிடமும் செலுத்துங்க. மற்ற எல்லா ஜனங்களுமே உங்களுக்கு பிறன். அப்ப பிறனிடத்துல அன்பு கூறுங்க அப்படின்றது எல்லா ஜனங்கள்ட்டையும் நீங்க அன்பு கூறுங்க அப்படின்றதுதான் அதை அடையாளப்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம், அன்பு சகோதரன் சகோதரிகளே. அப்ப மனிதனுக்கு மனிதன் பொதுவா உதவணும் அப்படின்ற கருத்தை தான் இயேசு கிறிஸ்துவும் இந்த இடத்துல கூறியிருக்கார். ஏன்னா நம்ம எல்லாருமே யாரோட சந்ததியில தான் வந்திருக்கோம் அப்படின்னா ஆதாம் அப்படின்ற ஒருத்தருடைய சந்ததியில தான் நம்ம வந்திருக்கோம். அப்ப நம்ம யாவருமே சகோதர சகோதரிகள். இந்த சகோதரர்களுக்குள்ள எந்த வேறுபாடும் இல்லாம நம்ம அன்பு செலுத்தாம அது போயிடக்கூடாது. எந்த வேற்றுமையும் சகோதரத்துவத்தையும் சகோதர அன்பையும் கெடுத்து விடவும் கூடாது அப்படின்றத வலியுறுத்துவதற்காகவே அன்னைக்கு அந்த நியாயசாஸ்திரி கிட்ட இந்த ரோமை அங்க சொல்லப்பட்டதாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம், அன்பு சகோதரன் சகோதரிகளே. இந்த ஒரு அடிப்படையில தான் சகோதரர் ரசல் இந்த ஓமைக்கு விளக்கம் அங்க கொடுத்திருக்கிறாங்க. சகோதரர் ரசலுக்கு பின்னாடி வந்த நிறைய சகோதரர்கள் திரும்ப இதை இன்னும் ஆழமா படிச்சு வேற ஒரு கோணத்திலையும் இந்த ஊமைய அங்க கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம், அன்பு சகோதரன் சகோதரிகளே. அப்ப இது ஃபர்ஸ்ட் கோணம். நம்ம இது அவங்களுக்கு நியாயசாஸ்திரிகள் பரிசேயர்களுக்கு ஒரு பாடமா ஆன கோணத்துல இந்த மாதிரி தான் கர்த்தர் என்ன பண்ணிட்டாங்கன்னா பேசிட்டாங்க. அப்ப அந்த பிறன் அப்படின்றவங்க யாருன்னா, நீங்க தீண்டத்தக்காதவங்கன்னு நினைக்கிற, நீங்க அன்பு பெற தகுதியற்றவங்கன்னு நினைக்கிற எல்லாருமே உங்களுக்கு பிறன். அவங்க எல்லார்கிட்டையும் நீங்க போய் என்ன பண்ணுங்க, அன்பு செலுத்துங்க அப்படின்னு சொன்ன கருத்தை வலியுறுத்துறதாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதை தாண்டி ரெண்டாவது கோணம் என்ன இந்த உண்மையை பற்றி அப்படின்றத நம்ம பார்க்கிறப்போ சில ஆவிக்குரிய காரியங்களை நம்ம கவனிக்கலாம். முதல்ல இங்க யார் இருக்காங்கன்னா ஒரு மனுஷன் இருக்கார் இல்லைங்களா? அப்ப இந்த மனுஷன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அந்த மனுஷன் யாருன்னு நீங்க சொல்லியிருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இல்ல. ஆனா அந்த மனுஷன் எங்கிருந்து எங்க போறதா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவரு எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போறதாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம், அன்பு சகோதரன் சகோதரிகளே. சரி, அப்ப எருசலேம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எருசலேம் என்ன நகரம் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம்னா தி சிட்டி ஆஃப் பீஸ் இல்லைங்களா? ஹோலி சிட்டி, தி சிட்டி ஆஃப் காட் அப்படின்னா அது சமாதானத்தின் நகரம், அது பரிசுத்த நகரம், அது தேவனுடைய நகரம். அப்ப அது ஒரு தேவனோட பிரசன்ஸ் இருக்கிற ஒரு இடம் தான் என்னன்னா எருசலேம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரி, எரிகோ எப்படிப்பட்ட நகரம்? வாசிக்கலாம், 1 ராஜாக்கள் 14:23. 1 ராஜாக்கள் 14:23. ஒன்னு ராஜாக்கள் 14:23 அவர்களும் உயர்ந்த சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் மேடைகளையும் சிலைகளையும் தோப்பு விக்கிரகங்களையும் தங்களுக்கு உண்டாக்கினார்கள். இது 2 ராஜாக்கள் 14:23-24 வாசிக்கும். 2 ராஜாக்கள் 14:23-24. 14:23-24 யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியாவின் 15ஆம் வருஷத்தில் இஸ்ரேலின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் யெரொபெயாம் ராஜாவாகி சமாரியாவில் 41 வருஷம் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்கள் ஒன்றையும் அவன் விட்டு விலகவில்லை. யோசுவா 6ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் கூட வாசி. யோசுவா 6:17. யோசுவா 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாய் இருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். அப்ப நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும், வாசிச்ச வசனங்கள்ல இருந்து நம்ம பார்க்கிறப்போ அது விக்கிரக ஆராதனை நிறைஞ்ச, தேவனுக்கு பிரியம் இல்லாத பல காரியங்களை அந்த நகரத்தை ஆட்சி செஞ்சவங்க அந்த இடத்துல செஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால அவ்வளவு தீமை உச்சத்துல அந்த நகரம் இருந்ததுனால தேவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ராகாப் வேசி தவிர மற்றவங்க எல்லாரையும் அந்த நகரத்தையும் சேர்த்து என்ன பண்ணி சொல்லிட்டாங்கன்னா, ஆபத்தீடாக்கினா
ஒன்னும் இல்லாம அழிச்சு சாபம் நிறைஞ்ச இடம் அது. சாபத்தீடாக்கி அதை அழிக்க சொல்லிட்டதை நம்ம பார்க்கிறோம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. அப்போ ஒரு மனுஷன் எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போறார். அப்போ ஒரு மனுஷன் சமாதானம் நிறைஞ்ச இடத்துல இருந்து, தேவனுடைய பிரசன்ஸ் இருக்கிற இடத்துல இருந்து சாபத்தீடான ஒரு இடத்துக்கு போறாருன்னா அப்ப அந்த மனுஷன் யாருதான்? ஆதாம் தான் அன்பு சகோதரன் சகோதரிகளே. அப்ப அந்த மனுஷன் யாரதான் அடையாளப்படுத்துறாங்கன்னா ஆதாம் மற்றும் ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும். ஒட்டுமொத்த மனுக்குலமும் இப்ப என்னதான் ஆயிடுச்சு அப்படின்னா, ஏதேன்ல உருவாக்கப்பட்டப்போ அவங்க எருசலேம்ல தான் இருந்தாங்க, நம்ம தேவன் வாசம் செய்கிற இடத்துல இருந்தாங்க. ஆதாமுடைய கீழ்ப்படியாமை ஆதாம் மற்றும் அவரோட ஒட்டுமொத்த சந்ததி எங்க கொண்டு வந்துருச்சுன்னா எரிகோவுக்கு, சாபத்தேடான இடத்துக்கு அங்க கொண்டு வந்துட்டதை நம்ம பார்க்கிறோம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. சரி, இப்படி அவர் அந்த பிரயாணம் வர்றப்போ, அவரு அந்த பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்றப்போ இப்ப யார் கையில தான் அகப்பட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா கல்லர் கையிலேயே பார்க்கப்படுறாரு. இப்ப இந்த நேரத்துக்கு வரப்போ திரும்ப அங்க என்னங்கன்னா கல்லர் கையில அங்க அகப்படுறது நம்ம பார்க்கிறோம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. அப்போ இதுல இருந்து நமக்கு ஈஸியா கண்டுபிடிச்சலாம் கல்லர் யார் தான் இங்க அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னா சாத்தான் மற்றும் உன்னோட விழுந்து போன தூதர்கள், உன்னோட சர்வ சேனையை அங்க அடையாளப்படுத்துறத பார்க்கணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவரை அவருடைய வஸ்திரங்களை உருவி, இல்லைங்களா? பொதுவாக ஒரு கல்லர் வந்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க பொதுவாக ஒரு கல்லர் என்ன பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட இருக்க பொன் பொருள் உடைமை ஆசையை கொள்ளையடிப்பாங்க. பட் இந்த கல்லன் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய வஸ்திரங்களை உருவி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்ப வஸ்திரம் இங்க எதை அடையாளப்படுத்துது, அதுவும் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அது எதை அடையாளப்படுத்துதுன்னா நீதியின் வஸ்திரம், நீதிமான் நிலைமை. அங்க எருசலேம்ல ஏதேன்ல உருவாக்கப்படுறப்போ அவங்க ஒரு நீதிமான் நிலைமையில தான் இருந்தாங்க, இல்லைங்களா? சோ அப்ப அந்த நீதிமான் நிலைமையில இருக்கிறப்போ அதை ஒருவரார் இப்ப நீதிமான் நிலைமையில இருந்தாதான், நீதிமான் நிலைமையில இருந்தாதான் தேவன் என்ன பண்ண முடியும்னா அவங்களோட சம்மந்தம் வைக்க முடியும். தேவன் ஒருபோதும் பாவியோட என்ன பண்ண முடியாதுன்னா சம்மந்தம் வைக்க முடியாது. அப்ப அதை கட் பண்ணுன்றதுக்காக சாத்தான் ரொம்ப தந்திரமா என்ன பண்ணாருன்னா முதல்ல அந்த நிலைமைய மனுக்குழு ஆதாம் கிட்ட இருந்து, ஆதாம தொடர்ந்து ஒட்டுமொத்த மனுக்கள் இருந்து என்ன பண்ணிட்டாருன்னா உருவி போட்டுட்டதை நம்ம பார்க்கிறோம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. அப்படி உருவி போட்டதுனால இப்ப உருவி போட்டதோட மாத்திரம் இல்லாம அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா காயப்படுத்தி இது எதை அடையாளப்படுத்துது, காயம் அடையாளப்படுத்துது மரண நிலையை. அவங்களுக்கு மரண நிலையும் கொடுத்து குற்றுயிரா விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப குற்றுயிரா அப்படின்னா எந்த நிர்கதியும் இல்லை, அவங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. குற்றுயிரா விடுறதுன்னு என்ன, அவன் சாகவும் முடியாம பொழைக்கவும் முடியாம ஒரு நிர்கதியற்ற நிலைமையில இருக்கிறது. இந்த நிலைமையில அவரை விட்டுட்டு போறத, மனுக்குலத்தை விட்டுட்டு போனதை நம்ம பார்க்கிறோம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. இதுவும் அந்த எருசலேம் எரிகோ பாக்குறப்பவே எருசலேம் எங்க இருக்குன்னா மேடான இடத்துல இருக்கு. அப்ப அங்க எந்த விதமான மற்ற காரியங்கள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பட் எரிகோ எங்க இருக்கு, கடல் மட்டத்துல இருக்கு. கடல் மட்டத்துல இருக்கிறப்போ வெள்ளம் வந்தா முதல் அழிவு எதுக்கு தான் வரும், அந்த கடல் மட்டத்துல இருக்கிறது இடத்துக்கு தான் வரும், இல்லைங்களா? அப்ப இது எதான் அடையாளப்படுத்துது அப்படின்னா மரணத்தை அடையாளப்படுத்து. ஜீவனுக்குரிய நிலைமையிலிருந்து மரணத்துக்குரிய நிலைமையில போயிட்டாரு ஆதாம் அந்த மனுஷன். அப்படி போற வழியில அவரை அப்படி அந்த நிலைமை கொண்டு வந்தது யாருன்னா அந்த கல்லர் நீதியின் வஸ்திரத்தை உருவி அவரை மரணம்ன்ற ஒரு தண்டனைக்குள்ள கொண்டு போய் அவருக்கு எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் மற்ற நிலைமையில அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கொண்டு போய் அங்க விட்டுட்டு தான் நம்ம பார்க்கிறோம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. சரி, இப்போ அந்த வழியே இருக்க இப்ப யார் வராங்க அப்படின்னா ஆசாரியன் வராங்க. இப்ப ஆசாரியன் யாருக்கு அடையாளம் இந்த இடத்துல அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்துட்ட நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளம். தேவன் என்ன பண்ணாங்க, நியாயப்பிரமாணத்தை கொஞ்ச நாள் கொடுத்தாங்க, இல்லைங்களா? ஆனா நியாயப்பிரமாணத்தினால அந்த மனுக்குலத்தை காப்பாற்ற முடிஞ்சுதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இல்ல அன்பு சகோதரன் சகோதரிகளே. அடுத்து லேவி வராங்க. இங்க லேவி யாருக்கு அடையாளம் அப்படின்னு பார்க்கிறப்போ லேவி யாருதான்னா தேவனுடைய ஆலயத்துல தேவனுடைய ஊழியங்களை செய்யறாங்க. அப்ப தேவனுடைய ஊழியர்களுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் யாரு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அநேக தீர்க்கதரிசிகள் வராங்க, இல்லைங்களா? அநேக தேவனுடைய ஊழியர்கள் வராங்க. ஆனா அவங்களாலையும் அவங்களை காப்பாற்ற முடிஞ்சுதா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களை காப்பாற்ற முடியல அன்பு சகோதரன் சகோதரிகளே. அதுக்கப்புறம் தான் யார் வரார் அப்படின்னா சமாரியன் வரார். சரி, இப்ப சமாரியன் இப்ப யார் அடையாளப்படுத்துவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ. சரி, எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ சமாரியன் அடையாளப்படுத்த முடியும்? சமாரியன் யாருன்னு முன்னாடியே பார்த்தோம், அவங்க கலப்பின ஜனங்கள், இல்லைங்களா? அவங்க யூதர்களுக்கு புறமானவங்க, புறஜாதியா நினைக்கப்பட்டவங்க, இவங்களால இழிவா தீண்ட தகாதவர்கள் நினைக்கப்பட்டவங்க. பட் இயேசு கிறிஸ்து யாருன்னா ஒரு யூதன், இல்லைங்களா? அப்ப எப்படி சமாரியனு ஒரு நல்ல சமாரியன், அந்த சமாரியனை கர்த்தருக்கு ஒப்பிட முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவரோட சொந்த ஜனங்களே அவர் எப்படிதான் நடத்தினாங்க, ஒரு தீண்ட தகாதவர் போல, ஒரு புறஜாதி போல, அவர் மேல எந்த விருப்பமும் இல்லாம அவரை எதிர்த்து அவர் ஒரு எதிரியா தான் பார்த்தாங்களே தவிர அவங்க பார்க்கல. அதனால அது அழகா அந்த ஊமை கொண்டு வர்றாரு. அப்ப அந்த ஒரு நிலைமையில தான் அவங்கள பார்த்தாங்க. பட் அவங்கதான் என்ன பண்ணாங்கன்னா அந்த மனுஷனுக்கு முதல்ல காயம் கட்டினதை நம்ம பார்க்கிறோம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. அப்ப என்னென்ன பண்றாரு அப்படின்னா எண்ணெய் பூசி திராட்சரசம் வார். அது ரொம்ப அழகா இருக்கு அந்த வசனம். அங்க பார்க்கிறப்போ அந்த மனிதனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து எல்லாத்துலயும் கமா இருக்காங்க.
அப்ப மனிதனை கண்டு ஃபர்ஸ்ட் பாக்குறாரு, இந்த மனுக்குலத்தை பாக்குறாரு, கிட்ட வந்து இல்லைங்களா. இப்ப இந்த கிட்ட வர்றது எதை அடையாளப்படுத்துறதுன்னா, ஃபர்ஸ்ட் பாக்குறாரு தேவன் இவங்களுக்காக ஒரு மனுக்குலத்தோட ரட்சிப்பின் திட்டத்தை வச்சிருக்கிறாங்க. தேவன் மனதுருக்கிறார், இப்படி போயிட்டு இருக்காங்களே இவங்களை மீட்கணும், இவங்களை மீட்கிறதுக்கு யார் போவார் அப்படின்றப்போ கிட்ட வந்து, அதான் தேவன் அந்த மன உருக்கம் அப்படியே அது குமார்கிட்டே வருது. கிட்ட வந்து அப்படின்றது பரலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு வராரு, அந்த மேன்மையை விட்டு இங்க வரார். வந்து அவங்களுக்கு என்ன பண்றாருன்னா எண்ணெய் வார்த்து, எண்ணெய் இங்க அடையாளப்படுத்துறது பரிசுத்த ஆவி இல்லைங்களா. திராட்சரசம் குடிக்குது. திராட்சரசம் அவரோட வார்த்தை மற்றும் அவருடைய ஜீவனையே கொடுத்து இல்ல, ஜீவனையே கொடுத்து இப்ப அந்த மனிதன் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்களுடைய மரண காயத்தை கட்டி இப்ப என்ன பண்றாருன்னா தன் சுய வாகனத்தின் மீது ஏற்றி என்ன பண்றாரு அப்படின்னா சத்திரத்துக்கு அங்க கொண்டு போறதை நம்ம பார்க்கிறோம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. அப்போ இப்போ இது வரைக்கும் இந்த காயம் கட்டுறது வரைக்கும் இங்க இந்த மனிதன் யார் அடையாளப்படுத்துறாங்கன்னா முழு மனுக்குலத்தையும் அடையாளப்படுத்துறாங்க. ஆனா இந்த ஸ்டேஜ்ல இருந்து தன் சுய வாகனத்தின் மேல ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போறாரு இல்லைங்களா. அப்ப இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்திலிருந்து முதல்ல தன் சுய வாகனத்துல ஏற்றி சத்திரத்துக்கு யாரதான் கொண்டு போறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சபையை தான் அன்பு சகோதரன் சகோதரிகளே. அப்ப இந்த சமயத்துக்கு அப்புறம் அந்த ஒரு சுய வாகனத்தின் மேல ஏற்றப்போ அந்த மனிதன் இந்த இடத்துல இருந்து யாரை குறிக்கிறாரு அப்படின்னா சபையை குறிக்கிறத பார்க்கிறோம். இப்போ அவர் கொண்டு போய் எங்க விடுறாருங்க, சத்திரத்துல விடுறாரு இல்லையா. சத்திரம் இங்க என்ன பண்ணுது, அவருக்கு பராமரிப்பு கொடுக்குது, அவருக்கு வேண்டிய காயங்களுக்கு காயம் பூசுது, நல்ல சாப்பாடு புஷ்டியான ஆகாரம் கொடுத்துருப்பாங்க அந்த மரணத்துல இருந்து வெளியே வருது. அப்போ இந்த ஒரு சத்திரம் எதை குறிக்குது அப்படின்னா சபை இந்த பூமியில இருக்கும்போது இந்த சத்திரத்துலதான் பாதுகாக்கப்படணும் அவரு சரியா குணமாகிற வரைக்கும். அப்ப சபை பூமியில இருக்கிற வரைக்கும் அவங்க பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுறதுக்கு தேவன் கொடுத்த ஏற்பாடு எக்லீசியா இல்லைங்களா, சபை. அப்ப அதைத்தான் அந்த சத்திரம் அங்க குறிக்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. இப்ப அந்த சத்திரத்தோட விதத்திற்கு இவர் என்ன பண்றாருன்னா 2 பணம் கொடுக்குறாரு இல்லையா. 2 பணம் கொடுத்து இவர் என்ன பண்ணுங்க, நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் திரும்பி வருவேன், ஒருவேளை ஏதாவது எக்ஸ்ட்ராவா தேவைப்பட்டுச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு என்ன பண்றேன், கொடுக்குறேன். அப்ப அந்த 2 பணம் இங்க எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 2 ஏற்பாடுகள் அடங்கிய பரிசுத்த வேதாகமத்தை இங்க அடையாளப்படுத்துறது நம்ம பார்க்கிறோம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. சரி, அப்ப திரும்ப வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டா நான் கொடுக்குறேன் அப்படின்றது எதை அடையாளப்படுத்துதுன்னா கர்த்தர் 2ஆம் வருகையில வந்து 7ஆம் தூதன் மூலியமா கொடுத்துட்ட அநேக வெளிச்சங்களை அதை அடையாளப்படுத்துது இல்லைங்களா. ஒருவேளை இந்த 2 பணம் அவருக்கு போதும், இன்னும் அதோட வெளிச்சங்களை நான் திரும்ப வந்து தரேன். அது அவங்க புரிஞ்சிருக்க முடியாது, ஏன்னா அவர் திரும்பி வர்றதுக்குள்ள ஒட்டுமொத்த கிறிஸ்துவ உலகமும் ஒட்டுமொத்த மனுக்குலமும் இன்னும் பயங்கர மோசமான நிலைமையில போயிட்டாங்க. அப்ப அதுல இருந்து அவங்களுக்கு இன்னும் வேதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா தேவைப்பட்டது எதுதான் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ சகோதரருடைய எழுத்துக்கள். அப்ப சகோதரருடைய எழுத்துக்களை ஒருவேளை நம்ம முக்கியத்துவப்படுத்துறோமா அப்படின்னா அது அந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு மேல சகோதரருடைய எழுத்துக்களை என்னைக்கும் நம்ம மேல பேசுறது இல்ல. பட் அது கர்த்தரே தேவனே அவங்க தெய்வீக திட்டத்துல வச்சுட்டு அவர் ஒரு மனிதர் தான், ஆனா அவர் ஒரு நட்சத்திரமா அவங்களுக்கு வச்சு அவங்க மூலியமா சத்தியங்களை கொடுத்து அது இன்னும் வேதத்தை நமக்கு வெளிச்சமா காமிச்சது. இருளில இருந்த நம்முடைய கண்களை வேதத்தை நோக்கி திறக்க வச்சது எதுதான் அப்படின்னா தேவன் கர்த்தர் மூலியமாக சகோதரர் கொடுத்துற எழுத்துக்கள். அதுதான் திரும்ப வந்து நான் உங்களுக்கு இன்னும் வேணும்னா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ற விஷயம் அங்க அடையாளப்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. சரி, அப்போ அப்படி கொடுத்து அவரு அது கொடுத்துதான் இப்ப என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த ஒரு மரண நிலைமையில இருந்த ஒருத்தரை அந்த திரும்ப அந்த ஒரு குணமாக்குதலுக்குள்ள அங்க கொண்டு வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. அப்ப இதுவே இதுக்கான 2வது கோணத்தினுடைய விளக்கமாக அங்க இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. அப்ப இந்த ஒரு நல்ல சமாரின உவமையில இருந்து சகோதரர் எழுதிட்ட கோணத்திலையும் அதுக்கு பின்பு வந்துட்டு அநேக சகோதரர்கள் கொடுத்துட்ட விளக்கங்களையும் 2 கோணங்களையும் நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்தோம். இப்ப அல்டிமேட்லி நம்ம என்ன செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு யாரெல்லாம் வாஞ்சையோடு தேவனுடைய வார்த்தைகளை கேட்க மனதுள்ளவர்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல சமாரியனாக கர்த்தர் இருந்து அவங்களுக்கு காயம் கட்டி அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை கொடுத்தது போல நம்மளும் முதல்ல நம்ம உடன் சகோதர சகோதரிகளுக்கு மற்றும் இந்த சத்தியத்தை கேட்க ஆர்வமா இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஒரு விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம் அன்பு சகோதரன் சகோதரிகளே. இறுதியாக ஒரு வசனம் வாசிச்சு இந்த ஒரு தியான பகுதியை முடிவு கொண்டு வரலாம். எபேசியர் 2:10. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமா,
அப்போ நற்கிரியைகளை செய்யும்படிக்கு தான் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம்னா, இவனால கிறிஸ்து இயேசுக்குள்ள என்ன பண்ணப்பட்டிருக்கோங்க, சிருஷ்டிக்கப்பட்டிருக்கும். அப்ப இந்த கருத்தை நம்ம மனதில் ஏற்றி ஒரு நல்ல சமாரியன் ஊமையின் மூலம் தேவன் நமக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களின்படி நம்ம நடக்க, நம்மளோட பரிசுத்தமாகுதல காலத்தின் அருமையை அறிந்து தேவ பயத்தோட பூர்ணப்படுத்திட வேண்டிய எல்லா முயற்சிகளையும் தேவ பலன் கொண்டு நம்ம ஏறெடுக்கலாம். நமக்கு வேண்டிய தெய்வீக அனுகூலங்கள் தந்து தேவன் நம்மை வழிநடத்துவாங்க. இதுவரை பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.